வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இந்த வாரம் எந்த படம் பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே திரைப்படத்தை தான் பார்த்தேன். இந்த திரைப்படம் வரத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர்ல இவ்வளோ சிரிப்பு கொட்டி கிடக்கு அப்படின்னா, இந்த திரைப்படம் முழுக்க இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ட்ரெய்லரே அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தது. ஸோ அவ்வளோ க்யூட்டான ஒரு ட்ரெய்லர் மட்டும் இல்லை, அவ்வளோ அழகான ஒரு படமும் கூட அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி டாக் நிறையவே இருந்துச்சு. மோர் தென் இண்டஸ்ட்ரி டாக், இந்த படத்துடைய டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் அவர் வந்து மேடையில் தன்னுடைய காதலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஒரு சீன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்காக ஒரு நாள் நீ காத்திருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 31 டேட்டா முக்கியம், மொத்தத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. வர அக்டோபர் மாசம் 31 என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பார்க்கும் போதே இவ்வளோ க்யூட்டான இவ்வளோ காதல் நிறைந்த பையன் கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வருது அப்படின்னா நிஜமாவே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த படம் தான் பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த படத்தை வந்து போய் பார்த்தாச்சு. மன நிறைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு சில படங்கள் முடிச்சு வரும்போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக 100% உங்களுடைய வயிறு வலிக்க நீங்கள் சிரிப்பீங்க. உங்கள் குடும்பத்தோட ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் அவர்கள், சிம்ரன் அவர்கள், யோகி பாபு அவர்கள், MS பாஸ்கர் அவர்கள், இளங்கோ குமரவேல் அவர்கள், ஸ்ரீஜா ரவி, அப்புறம் பகவதி, நம்ம பக்ஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் எதனால ரொம்ப அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வெயிட் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். இலங்கையிலிருந்து கடல் வழியா தப்பி வந்த ஒரு இலங்கை குடும்பம், ஸ்ரீலங்கன் ஃபேமிலி ராமேஸ்வரத்துல தன்னோட ஃப்ரெண்டை நம்பி வந்துட்டாங்க. ஃப்ரெண்டுங்கிறத விட அண்ணனை நம்பி வந்துட்டாங்க. இங்க வந்தா நம்ம எப்படியா தப்பிச்சு பொழைச்சு நம்மளோட வாழ்க்கை மேம்படுத்திக்கலாம், ரொம்ப எக்கானமி டவுன் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபாதர் அவர் தான் சசிகுமார் சார். சிம்ரன் மேம் வந்து வசந்தி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. சசிகுமார் சார் தர்மதாஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. நித்துஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல மிதுன் ஜெய்சங்கர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கமலேஷ், குட்டி பையன், அவன் தான் கியூட் இந்த படத்திலேயே. முள்ளி, அதாவது எல்லாரும் கியூட்டு, அவன் அதீத கியூட்டு, முள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பம் தன்னோட பிரதர் யோகி பாபு அவர்களை நம்பி இங்க வந்து எப்படியாவது பொழைச்சிக்கலான்னு வந்து இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ரமேஷ் திலக் தான் அந்த போலீஸா பண்ணியிருந்தாங்க. அந்த போலீஸ் கிட்ட ரமேஷ் திலக் அவர்கள் கிட்ட நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி கியூட்டா அந்த பையன் வந்து இமோஷனல் டச் பண்ணி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறாரு. ரமேஷ் திலக் இவங்களை ஏன் விடுவிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவர் இலங்கையில இருந்து இங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வாழக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அவருக்கு அவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் புரியுங்கிறதுனாலையும் அது இமோஷனலி அந்த பையன் அழகா அவர் கையில ஒரு கியூட்டான ஒரு பச்சை இருக்கும், அது கூட அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் இருந்துச்சு. படத்துல நீங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா ஐ எம் நாட் கோயிங் டு ரிவீல் எனிதிங், பிகாஸ் இதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்டுக்காக எழுதப்பட்ட ரைட்டிங். நிஜமாவே சொல்லுவாங்கல்ல, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும், அந்த சிம்பிளான விஷயங்கள்ல ஒரு 10-15 ஜோக் திங்க் பண்ண முடியும், ரொம்ப கிரியேட்டிவா எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த டைரக்டர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முழுக்க அவ்வளோ அதிரடியான சிரிப்பு இருக்கும். ஒரு சீன் வந்து சீரியஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க வந்து நல்லா வெடிச்சு சிரிக்கிற அளவுக்கு காட்சிகளை வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு படம். இப்படி வந்து ஒரு குடும்பம் அவங்க கிட்ட இருந்து தாண்டி வந்து சென்னையில அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கிறாரு யோகி பாபு. ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் என்ன சொல்றாருன்னா, அக்கம் பக்கத்துல நீங்க யார்கிட்டயும் பழகக்கூடாது, நீங்கள் வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத காட்டக்கூடாது, உங்களுக்கு போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கிடைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு இடத்துல குடி வைக்கிறாரு. சரி, அவங்களுக்கு தான் கண்டிஷன் போட்டாரு. ஆனால் இவர் வீடு பார்த்து வைக்க போகிற இடம் இருக்கு பாருங்க, அங்கே தான் வருது ஒரு ட்விஸ்ட். யார்கிட்ட இருந்து தப்பிச்சு கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு இடத்துல தான் கொண்டு போய் வீடு பார்க்க வைக்கிறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் தான் ஒரு மலையாளி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டோட மலையாளத்துல அங்க பேசிடுறாங்க. இதுல எனக்கு என்ன கியூட்டான விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த குட்டி பையன் இருக்கான்ல முள்ளி, அவன் சொல்ல என் பேரு ஜோசப் குருவிலா, நான் வந்து கேரளாவில் ஒரு பேக்கரி அப்படின்னு உடனே நமக்கு தெரியோட டயலாக் ஞாபகம் வந்துருது, என் பேரு ஜோசப் குருவிலா. ஸோ இப்படி க்யூட்டாக அங்கங்கே வந்து அந்த பையன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். இன்னும் சொல்லணும்னா, நித்துஷோட ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு காட்சி வரும். அந்த காட்சி வரும்போது நித்துஷ் கிட்ட எனக்கு இனிமேல் இந்த பாட்டு கேட்டால் அந்த பொண்ணு தானே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு அவன் வந்து டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய காட்சியில் கண்ணாடியை போட்டுட்டு வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுவான் பாருங்க. ஓ மை காட்,
நீதான்டா குட்டி மம்முட்டியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. சசிகுமார் சார் ஏற்கனவே சொல்லணும்னா அயோத்தி திரைப்படமே நம்மளுடைய திரையுலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த ஒரு திரைப்படம். இப்போ சமீபமாக தான் சொல்லியிருந்தாங்க, இறந்தவர்களின் உடல்களை நம்ம விமானத்தில் கொண்டு செல்லும் பொழுது அதற்கான 1,00,000 மானியத்தோட நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ அயோத்தி படம் மூலமாக ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த திரைப்படம் மூலமாகவும் நிறைய நல்லது நடக்கிறதுக்கான கருத்து இந்த திரைப்படத்தில் இருக்கு. ஒரு மனிதனை நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறது அன்பால இங்க எல்லாமே மாறும் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. எல்லா மனுஷங்களும் ஒவ்வொரு வகையில டிஃபரெண்டா தான் இருப்பாங்க. சொல்லுவாங்க ஆல் இட் டேக்ஸ் அண்ட் எஃபர்ட் டு யுனைட் பீப்புள் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாரையும் வாங்க நம்ம ஒன்று கூடலாம் அப்படின்னு கூடுவதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு மனம் வேணும்ல, அந்த மனம் தான் சசிகுமார் சார். சரி வந்தாச்சு, பழைக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட போய் வேலை கேட்பாரு. சரி நான் வந்து எல்லாரையும் ஒரு வாரம் வேலைக்கு வைப்பேன், எனக்கு நீ ஒத்து வந்தீங்கன்னா தான் நான் இந்த வேலையில ஒன்று வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ரிக்டான பெரியவர் மாதிரி தெரியும் போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல குணங்கள், மக்கள் எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறதுல 1 or 2 ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்து இவருக்கு ஒரு பிளைண்டான ஃபெய்த் இருக்கும், இவர் ரொம்ப நல்லவர், இவர்கிட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு தோணும் அவருக்கு. பட் 1 வீக் கழிச்சு வேலையில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு இவங்க இலங்கையில இருந்து தான் வந்திருக்காங்கன்னு தெரியாமலாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இவங்களால கட்டுப்படுத்த முடியல. அது தெரிஞ்சிருது, எப்படி பார்த்தாலும் அவங்களோட பாஷையில ஓமம் கதைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பேசக்கூடிய வார்த்தையில வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லக்கூடிய இடத்துல அவரை போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணும்ல. அந்த சீன் எல்லாம் சசிகுமார் சார் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆவேசம் படத்துல நடிச்சிருந்த அந்த பையன் தான் இந்த படத்துல அந்த பெரிய பையனாக வருவார். அப்பாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பிணக்கு இருக்கும், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். தன்னை அங்கிருந்து இங்கே கூட்டு வந்துட்டாங்க, காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட அவங்க உடையக்கூடிய ஒரு காட்சி, ரொம்ப சென்சிபிளான ஒரு காட்சி. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் லவ்வுக்காக மட்டும்தான் நான் கவலைப்படுறேன்னு? நான் கஷ்டப்பட்டு எங்கள் ஊரில் படித்த படிப்பை வைத்து இங்கே என்னால் ஒரு வேலை கூட வாங்க முடியல, உங்களை உட்கார வச்சு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அப்படி முடியலையே அப்படின்ற அந்த ஒரு அழுத்தம் தான் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்குள்ள 1000 எமோஷன்ஸ் ஓடும். நான் இந்த படத்தோட கதைகளை அப்படி உடச்சி சொல்றதை தாண்டி ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். சில படம் பார்க்கும்போது நமக்கு ஐயோ ஏதோ இமோஷனை ஏற்றிக்கிட்டே போகிறாங்களே, இவ்வளோ குட்டா காட்டிகிட்டே போகிறாங்களே, மனசை இரும்பாக்கிக்கடா கிரிகாலா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரணமாக்க போகிறாங்க, அழுக வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற டைமில் எல்லாத்துலேயுமே அப்பாடா மூச்சு விட்டுக்கோ, அவ்வளோலாம் இல்லைப்பா, இங்கே ஒன்றும் நல்லா சிரிச்சிங்களா, நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட கைண்டாக நடந்துக்கிட்டீங்களா, அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சந்தோஷத்தை மட்டுமே இறைத்து எடுத்திருக்கக்கூடிய படமாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நான் பார்க்குறேன். ஏன் இந்த படத்தை பற்றி நான் நிறைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்களை ரிவீல் பண்ணல அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், இதெல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், தேட்டர் மூமெண்ட்ஸ்னு சிலது இருக்குது. ஸோ அதை நான் ரிவீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலை. ஸ்ரீஜா ரவி அவர்களோட கேரக்டர், இளங்கோ குமரவேல் அவர்களோட கேரக்டர், நிறைய பேர் வீட்டில் வந்து மற்றவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்திருப்பாங்க. அதனால நல்லா அந்த வீட்டில் கலகலன்னு பேசுகிறவங்க, சோஷியலைஸ் பண்ணுறவங்க வந்து மற்றவங்க கிட்ட பேச முடியாமல் போயிருக்கும். ஆனால் ஒரு தருணம்னு வரும்போது தான் ஐயோ அவளை நம்ம ரொம்ப தனிமையாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்ல. அதெல்லாம் இந்த படம் வந்து நிச்சயமாக பேசியிருக்கு. யாருமே இம்பர்ஃபெக்ட் இல்லை, பட் ஒரு சூழ்நிலை வந்தாதான் ஓ நமக்குன்னு மக்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் சாரோட ரோலும் அப்படிதான், ஸ்ட்ரிக்ட் நினைப்போம், ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்றதும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக், ஒருத்தவங்க நீங்க ரொம்ப கத்தியோ நீங்க பண்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அமைதியா இருக்காங்க அப்படின்னா அது பயமா மட்டும் இருக்காது, உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையா கூட இருக்கலாம்னு சசிகுமார் சாரோட பையன், ஃபர்ஸ்ட் பையன் அதாவது நிதுஷ் சொல்லும்போது அவர் புரிஞ்சுப்பாரு. அப்போ அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மரணம் நிகழும் போது தான் நமக்கு தெரியும் மக்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. நான் ரொம்ப சிடுசிடுன்ற ஆள், மற்றவங்க கிட்ட நிறையா பேச மாட்டேன், எனக்காகவே அவளோட குணத்தையும் மாற்றிக்கிட்டா. அந்த மாதிரி ஒருத்தியோட மரணத்தன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு நினைக்கு வருது, நீ இவன் கூட போகாத, உன்னை அனாதையாக்கிடுவான் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நான் அந்த நிஜத்தை உணர்றேன் அப்படின்னு இளங்கோ குமரவேல் கதறி ஃபீல் பண்ணும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு முயற்சி தான், மற்ற மனுஷங்க கிட்ட போய் சொன்னால் இங்கே கூடாத மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கை கொடுக்க ஒரு நண்பராக அங்கே புதுசாக வந்த ஒரு மனிதன் எல்லாரையும் ஒன்றாக இணைச்சு அந்த ஒரு இடத்தில் ஒரு உறுதுணையாக நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியில் இதே போலன்னு இல்லை, வேறு ஒரு மாதிரியான ஒரு மரணம் நிகழும்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனிதனுக்காக நிற்கிறோமோ
அது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் அவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கட்டும் தேவைப்படும். அவனுக்கு வந்து அது நம்ம தரணும், அதுதான் நியாயம், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தாட் வந்து ரொம்ப அழகான தாட். அது இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. நம்மளை சுத்தி எவ்வளோ பேர் அமைதியா இருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ரொம்ப இறுக்கமான ஒரு பையனாவே இருப்பாரு, குடிச்சிட்டு தன்னை அழிச்சிக்கக்கூடிய ஒரு பையனாவே இருப்பாரு. யாராவது ஒருத்தர் ஏன் நீ இப்படி இருக்க, உன் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாதான் மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டு தான் மாற முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் இல்லை. ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? பரபரன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம போகிறோம், நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம். நின்று சாப்பிட்டியா, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுனால தன்னோட வாழ்வு மாறினதாகவும், அவருக்கு லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இவரை அறியாமலே இவரை ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் வந்திருக்கு. க்யூட்டான படம். ஒன்று தான் நான் வந்து சொல்ல படத்தோட கதையே சொல்லிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. சுதானி ஃப்ரம் நைஜீரியா அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் இந்த மாதிரி தான். அதாவது நைஜீரியாவிலேருந்து விளையாடுறதுக்காக ஒரு நபர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்த நேரத்தில் அவரோட பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு போயிடும். அப்போது அவரோட காலும் உடஞ்சிரும். அப்போ அவரை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். படுத்தே தான் இருப்பார் அவர் சுதானி. ஆனால் அந்த படுத்தே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து அங்கே எல்லாரையும் எப்படி ஒன்று சேர்க்கிறாரு, எல்லாரும் அவரை பார்க்க வருவாங்க. அப்போ சௌபின் ஷாகிரோட ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ இருக்கும், அது எப்படி பிரேக் ஆகுது, கடைசியாக அவர் எப்படி பத்திரமா பாஸ்போர்ட் கிடச்சி ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த திரைப்படத்தில் நடக்கும். கிட்டத்தட்ட அது போல், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எங்கேயோ இருந்து வந்து இங்கே அப்படி ஓட்ட ஓடஸ்லாம் தள்ளி இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று கூட வைக்கக்கூடிய ஒரு படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்தது. சிம்ரன் மேம் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு சவிதா அவங்க வாய்ஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அவங்களோட வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அழகாக செட் ஆயிருந்தது. அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேட்டர் மொமெண்ட் கூட இருக்குது. சிம்ரன் மேம் கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? எஸ், டான்ஸ். அது மாதிரி ஒரு தேட்டர் மொமெண்ட் கூட இருக்குது. அப்புறம் அந்த குட்டி பையன், அவனுக்கு எப்படி இந்த ஜென்னிங்கிற நாயோ அந்த மாதிரி நமக்கு இந்த படம் முழுக்க அவன் தான் இருக்கிறதுல ரொம்ப க்யூட்டு. ஆரம்பத்தில் இந்த கடைசி வரைக்கும் அவ்வளோ அழகாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தான். யோகி பாபு அவர்களை எனக்கு இந்த மாதிரி படங்களை ரொம்ப பிடிக்கும். மண்டேலா, ஜென்டில்மேன், ஆண்டவன் கட்டளை, அண்ட் எஸ்பெஷலி இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது அவரோட கரியரில். முத்தாய்ப்பான ஒரு படம் நிச்சயமாக. இந்த படத்தில் இன்னொன்று பக்சர் ரொம்ப நல்ல ரோல். எனக்கு கேங்கர்ஸில் வந்து அவர் அப்படியே ஒரு காமெடியாக பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கமும் வந்து ராகவன் அப்படிங்கிற அந்த போலீஸ் நேம், கமல் சாரோட நேமு, அதை வச்சுட்டு ராகவன் இன்ஸ்டிங் எப்பவுமே ரைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி மலையாளி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவர் கியூட்டா நம்பி அவர் சுற்றி நடக்கக்கூடிய காமெடி வந்து ரொம்ப அழகா இருந்தது. நீங்கெல்லாம் கேரளா கரெக்டா? அவங்களோட பொண்ணுக்கும் நித்துஷ்க்கும் வரக்கூடிய சீன்ஸ் வந்து ரொம்ப கியூட்டான காட்சி இந்த படத்துல. அந்த காட்சியை நான் ரிவீல் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவளுக்கு ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர், அதே பொய்யை நினைவாக்குற மாதிரி இன்னொருத்தர் தன்னோட லைஃப்ல வரும்போது அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப அழகு. ஒருத்தரை நம்ம காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் வேணாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டியே சேர்ந்து ஒரு நபருக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் அது சொல்ல தேவையில்லை. பட் ஒன்று தான், யார் உங்களை அகதின்னு சொன்னது அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். அந்த டயலாக் வரக்கூடிய இடம், அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதை நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷான் ரோல்டன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நிறைய அழகான கதைகள் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஷான் ரோல்டன் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் $1 மில்லியன் ஸ்டுடியோஸோட குட் நைட், லவர் அண்ட் இந்த திரைப்படம், சமீபமாக வந்த பாட்டில் ராதா, மெஹந்தி சர்க்கஸ், நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்களேன். நல்ல குட் ஃபிலிம்ஸ்னு நீங்கள் சொல்கிற எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் டெஃபினெட்லி ஷான் ரோல்டன் அவர்களோட நேம் இருக்கும். இந்த படத்துக்கும் வண்டர்ஃபுல்லான சாங்ஸ் அண்ட் வண்டர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஷான் ரோல்டனோட ஹிட் ஹிஸ்ட்ரியில் இந்த ஒரு படத்திற்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. இந்த படத்தோட எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குட்டி படம் பார்த்த ஒரு ஃபீலு, ஆனால் ரொம்ப க்யூட்டான ஒரு படம், ஒரு டூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் விஸ்வநாதன் அவர்கள் அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி சொல்லி ஆகணும். அதாவது கட் பண்ணி ராமேஸ்வரத்தில் கொஞ்ச நாட்கள், அதுக்கப்புறம் அங்கங்கே பீச் சீன்ஸு, அப்புறம் வெளியில் அந்த ட்ராவல் சீன்ஸு, அவ்வளோதான். இதை விட்டா ஒரு காலனி, அந்த கேசவ நகர்னு சொல்லிட்டு அந்த வேளச்சேரியில் ஒரு காலனி அப்படின்னு காட்டுறாங்க. பட் அதுக்கு அந்த 5 வீடு தான் சொல்லப்போனால், மொட்டை மாடி, சிம்ரன் மேம் வீடு, அப்புறம் பக்ஸரோட வீடு, பக்கத்தில் அங்கங்கே 2 சீனு, அதாவது 2 லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டான லொக்கேஷனில். அப்போ எப்படி வந்து இவ்வளோ அழகான ரைட்டிங். எனக்கு தெரிஞ்சிருந்து ஒவ்வொரு சீனாக ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு, அப்படியே உங்களை இவ்வளோ எலிவேட் பண்ணி இமோஷன்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே போய் இவங்க வந்து நெஞ்சில் வந்து கத்தி இறக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே நான் உட்காந்துருந்தேன். நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட போகிறாங்க, ஐயோ அந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண வைக்கும்போது
போது நமக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கோ அதே தாட் ப்ராசஸ் தான் தியேட்டருக்குள்ள, ஸ்க்ரீன்குள்ள, ரைட்டிங்குள்ள இருந்துச்சு. அபிஷான் ஜீவிந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிலர்லாம் பிறந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கோலிவுட்ல படம் எடுத்ததற்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. படம் வெற்றி பெற்றதற்கும் வாழ்த்துக்கள். இண்டஸ்ட்ரி சென்சேஷனாக மாறி இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, ப்ரெஸ் மீட்லையும் அகிலா இளங்கோவன் அவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவர் கேட்டும்போதே அந்த க்யூட்டான காட்சியை இந்த படம் வந்து இந்த பையனுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ் மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தது. ஸோ அந்த கப்பலுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட கல்யாணத்தில் நிச்சயமாக மம்பட்டியாம் பாட்டு சந்தோஷமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட்ச் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ்.